ஹாய், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். என்றைக்குமே ஃப்ரைடேன்னு சொல்லும்போது ஏர்லியராகவே எழுந்திரிப்போம் இல்லையா? அதாவது எல்லா டேஸும் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரைடேன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஏர்லியராக விழிப்பு வந்துடும். ஸோ 4 o'clockலாம் எழுந்திரிச்சாச்சு. தேர்ஸ்டேவே எல்லாம் டீப் க்ளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஃப்ரைடே மார்னிங் எழுந்திரிச்சு பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக பூஜைலாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ வெயில் ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. வெயிலில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 2 months ஊட்டிக்கு போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நானும் பாப்பாவும் மட்டும்தான் போனோம். அவருக்கு ஒர்க் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அவர் அங்கேயே இருந்துட்டார். ஸோ அதற்கான ப்ரிப்பரேஷன் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாராவை குளிப்பாட்டி அவளை ரெடி பண்ணி வச்சாச்சு. அவங்க ரெடியாக இருந்தாங்க போகிறதுக்கு. அதுக்கப்புறம் காரையும் க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது லாங் ட்ரைவ் இல்லையா, கொஞ்சம் காரெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு அப்படியே சாப்பாடு வச்சு பழகிட்டேன் இல்லையா? ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு போகலாம். எனக்கு ஃப்ரைடே நைட்டு தான் கிளம்பணும். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு போனேன். என்றைக்குமே வைப்பேன். ஸோ வீட்டில் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு தயிர் சாதம் மட்டும் சமைச்சு அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஜாராவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டு அப்படியே ஆன் த வேயில் நான் மட்டும்தான் தயிர் சாதம் சாப்பிட்ருந்தேன். ஸோ இவங்கெல்லாம் சாப்பிட கிடையாது. ஸோ நானும் ஜாராவும் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டோம். ஸோ பாப்பாலாம் சாப்பிட கிடையாது, வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டாங்க. ஸோ ஆன் த வேயில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஜாரா பாருங்கள், ஜாராவும் நானும் தான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தோம். ஜாராவுக்கு என்றைக்குமே ட்ராவலிங் பண்ணும்போது ஃப்ரீயாக விட்டுணும், அவளை டிஸ்டர்பன்ஸே பண்ணக்கூடாது. ஸோ ஏசி ஆனதுனால மூக்கெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவளை தொடக்கி வச்சுட்டு துப்பட்டாவை சும்மா அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏசியவும் ஆஃப் பண்ணிட்டோம். ரொம்பவே குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போடுறது, கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணுறது இப்படியே பண்ணிகிட்ருந்தோம். அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். கொஞ்சம் நேரம் நார்மல் ஆனதுக்கப்புறம் வெளியெல்லாம் எந்திரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் சோம்பலாம் அப்படி உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு. லேட்டாக வெளியெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வெளியே நாங்களும் கொஞ்சம் நேரம் வெளியெல்லாம் பார்த்துட்டு, என்றைக்குமே நைட் ட்ராவல் தான் நாங்கள் பண்ணுவோம். மார்னிங் டைமில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அதாவது ஹாட்டாக, அதாவது ரொம்ப வெயிலாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். என்ன தான் ஏசியாக இருந்தாலும் வெயிலாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். நைட் ட்ராவலிங் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சரி, நைட் ட்ராவல் பண்ணும்போது ஆன் த வேயில் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கியாச்சு. சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு பாப்பா மட்டும்தான் சாப்பிடல இல்லையா? ஸோ அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்களால சாப்பிட முடியல ஃபுல் சாப்பாடை. ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஜாராவும் ஆக்சுவலி தயிர் சாதம் சாப்பிட்டுட்டோம். ஆனாலும் ஜாராவுக்கு நான்வெஜ்னு சொல்லும்போது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி கடையில் வாங்குகிற நான்வெஜ்ஜெல்லாம் அவளுக்கு கொடுக்கக்கூடாது. செப்பரேட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ ஏதாவது ஒவ்வொரு நாள் கொடுத்தா தப்பு கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி அவளுக்கு ரொம்ப அந்த ஸ்மெல் பண்ண உடனே அவளுக்கு சாப்பிட்ணும் போல் தோணிடுச்சு போல். ஸோ அவளுக்கும் அவளோட பிளேட்டில் போட்டாச்சு. பாருங்கள், போட்டு கொடுத்தோன்னே அவங்க ரொம்ப நேரம் அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹேபிட் அவளுக்கு இருக்குது. ஸோ போட்டு கொடுத்தோன்னே சீக்கிரம் சாப்பிட ஆரம்பிக்கல. என்னை பார்த்துட்டு அதுக்கு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். தயிர் சாதம் சாப்பிட்ருந்தேன். ஆனால் அந்த ஃபுட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பாப்பா ஆஃப் சாப்பிட்டாங்க. அப்புறம் ஜாராக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் அதை சாப்பிட ஆரம்பித்து சாப்பிட கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தூக்கம் போட்டாச்சு. பின்னாடி ஜாரா உட்காந்துக்கிட்டா. ஜாராவுக்கு ஒரு பிளேஸ்லேயும் நானும் ஒரு பிளேஸ்லேயும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டோம். அவன் நல்லா தூங்கிட்டு வந்தான், நானும் நல்லா தூங்கிட்டு வந்தேன். ஃப்ரண்ட்டில் பாப்பா உட்காந்துக்கிட்டாங்க. இப்படி தான் நம்ம லாங் ட்ராவலிங் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னே என்றைக்குமே நான்வெஜ் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி என்றைக்குமே அது பழகி போயிடுச்சு. அப்போ தான் டைஜஸ்டாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்படியே குடிச்சிட்டு நாங்கள் அந்த ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் எந்த ட்ராவலிங் ஆனாலும். ஸோ அதை விட டே ட்ராவலிங் சொல்லும்போது நைட் ட்ராவலிங் ரொம்ப என்ஜாய் பண்ணி போவோம். அந்த லைட் செட்டும் அந்த அதாவது ரொம்ப டிராஃபிக் இருக்காது. டே டைமில் போகும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், இந்த காமாக இருக்கும். அதில் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் நல்லா ஏசி ஒரு மாதிரி லெவலில் வச்ச உடனே அழகாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பப்பி. ஸோ அவங்களையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா அழகாக பாட்டெல்லாம் கேட்டுட்டு கதை பேசிட்டு ஊருக்கு போனோம். ஏன்னா இங்கே வெயிலில் இருக்கிறத விட ஊரில் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுச்சு. ஊருக்கு போனோம். பை.